பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய ஆசீர்வாதத்தை, அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் நம்ம வாழ்க்கையில விருத்தி அடைய வேண்டும். அபிஷேகத்துல வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஜெபத்துல வரணும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல வளரணும். வேதத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் வர வர விருத்தி அடைஞ்சான்னு பார்க்கலாம். ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வாதத்தினால் அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் வார்த்தையை கேட்டு மிகவும் பஞ்சமான சூழ்நிலை, அதை பத்தி பஞ்சத்தை பத்தி அவன் யோசிக்கல. கர்த்தர் சொல்லியிருக்கார், நிச்சயமா ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அந்த விசுவாசிச்சு அந்த இடத்துல விதை விதைக்கிறான். 100 மடங்கு பலனை கர்த்தர் தராரு. அவன் ஐஸ்வரனாகி நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். அடுத்து பாத்தீங்கன்னா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாய் கர்த்தரோடு இருந்தார். கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம இருக்கும்போது நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். ஆசீர்வாதத்துல மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்துல மட்டும் இல்ல, ஜெபத்துல, அபிஷேகத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லா நாளையும் ரட்சிக்கப்பட்டப்ப ஞானஸ்நானம் எடுத்தப்ப எப்படி இருந்தோமோ அந்த லெவல்ல இல்லாம வர வர விருத்தி அடையணும். பொருளாதாரத்துல ஒரு விருத்தி, உடல் ஆரோக்கியத்துல, சுகத்துல ஒரு விருத்தி, பேச்சுல எல்லா இடத்துலயும் நம்ம ஒரு விருத்தி அடைந்து ஒரு முதிர்ச்சியான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறாரு. அதான் சொல்றாரு, நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். அபிஷேகத்துல வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், ஜெபத்துல வளரணும். அப்படி எல்லாம் வளரும் போது கர்த்தர் உங்களோடு இருந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரா, ஐஸ்வர்யம் தருவாரு. நாளுக்கு நீங்க விருத்தி அடைந்து பெரியவனான வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்யக்கூடாது. எல்லா இடத்துலயும் ஒரு பெருக்கம், பொருளாதார சூழ்நிலை, குடும்பம், பிள்ளையோட வாழ்க்கையில உங்களுடைய வசதிகள் எல்லா இடத்துலயும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை இந்த நாள்ல தரப்புறாரு. கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே நீ தாவீதோடு இருந்தீரே, அது ஈசா கூட இருந்தீரே, அதே போல என்னோடு இருந்து என்ன ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில நாளுக்காக விருத்தி அடைய செய்யுங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.